ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ இது நம்மளோட கமாடிட்டி சேனல்ஸில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக கமாடிட்டி அண்ட் ஈக்விட்டி செக்ஷன்ஸில் வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆக போகுது அண்ட் புல்லிஷாக இருக்குமா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பைரிஷாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக வீடியோஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் எஸ் தேர் வாஸ் அ கேப், லாங் கேப் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் சம் அதர் ரீசன்ஸ். நம்ம அதை ஏற்கனவே பேசியிருந்தோம் அதில். பட் ஆனால் தட் இஸ் ஃபைன். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். மார்க்கெட் இன்றைக்கி வந்து எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக பார்த்துடலாம் ஃபார் கமாடிட்டி செக்மெண்ட். ஸோ இப்போ ஈவினிங் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் 6 ஆகிருக்குது. இப்போ தான் 6 o'clock வந்துருக்குது. இப்போ தான் செகண்ட் செஷன், ஈவினிங் செஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி எதுவும் பிரேக் அவுட் இருக்குமா, இன்றைக்கி நம்ம என்ட்ரி எதுவும் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கிற அலுமினியம், காப்பர், நேச்சுரல் கேஸ், ஜிங்க் அண்ட் க்ரூட் ஆயில், அதாவது பேஸ் மெட்டல்ஸு அண்ட் எனர்ஜி அண்ட் ஆயில் செக்மெண்ட்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீனாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனாக இருக்குது. பட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டு, கொஞ்சம் க்ரீனாக இருந்துச்சு. க்ரூட் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் 5 கொஞ்சம் கீழே போனால் இப்போ திரும்ப மேலே வந்திருக்கான். நேச்சுரல் கேஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே தான் போச்சு. அந்த ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே தான் போனால் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகி மேலே வந்துகிட்டு இருக்கான். பட் எஸ், நம்ம வந்து லைன் பை ஒன் ஆஃப்டர் தி அதர் நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போயிடலாம். ஓவரால் அலுமினியம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கடந்த 3 நாளாகவே வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் காமிச்சிருக்கான். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 நாளாகவே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அலுமினியம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே வந்து உங்களுக்கு அலுமினியம் வந்து டிப் ஆகிற மாதிரி தெரில. நம்ம அது கொஞ்சம் இன் டீட்டெயிலாக வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலில் போய் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்திங்கன்னா நல்லா அப்வர்ட் ட்ரெண்டில் மட்டும்தான் இருக்கான். எஸ், ஒரு 5 o'clock போல் கொஞ்சம் மேலே போய்ட்டு திரும்ப டிப் எடுத்திருக்கான். அப்புறம் திரும்ப மார்க்கெட் அப்படியே ஒரு லாஸ்ட் ஒரு 1 hour பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படியே அதே இடத்துல தான் நிற்கிறான். பட் இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி நீங்கள் ஒரு 387 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இன்னியோட ஹை பார்த்திங்கன்னா ஒரு 387.25 வரைக்கும் போயிருக்கான். ஸோ ஒருவேளை அவன் இந்த ஹையை அடித்தான் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக அவன் அதுதான் நீங்கள் அதை ஒரு பிரேக் அவுட்டாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு 40-50 ஒரு 60 பைசே கிட்ட நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தாலே வந்து அலுமினியம் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஒரு 60 பைசேக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3000 ரூபா கிட்ட சம்பாதிக்கலாம். ஸோ 3000 வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஒரு half an hour உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுதான் என்னோட பேஸ்ட் ஆன் மை ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட்ஸ் வச்சுருக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அனாலிசிஸ் நீங்கள் ஒரு 1 ரூபி 2 ரூபி டிஃப்ரென்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் ஒரு சின்ன ஷார்ட், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு சின்ன ஷார்ட் ப்ராஃபிட், ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் போது நம்ம அதில் வெளில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த என்ட்ரி கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேபி நீங்கள் அலர்ட்ஸ் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் சூன் அஸ் மார்க்கெட் இந்த 387 இந்த ரேஞ்சை அவன் கிராஸ் பண்ணும்போது பிரேக் அவுட் பண்ணான் அப்படின்னா அங்கேருந்து ஒரு சின்ன ஹை கொடுக்கறதுக்கு 95% கிட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நல்ல ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி வேணால் டிப் ஆகலாம். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து இந்த 387 ரேஞ்சை தொட்டான் அப்படின்னா மேலே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹையோட பிரேக் அவுட். இது லோ வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைடில் போகிறதுக்கு நமக்கு என்ன சிக்னல்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாருங்கள் இங்கே ஒரு 387 மேலே போனால் நான் வந்து இப்போ அது பிரேக் அவுட்டு நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஸ்ட்ராங் பைக்கான சிக்னல் அது. பட் அதே வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு லோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே லோ போயிருக்கான். நம்ம வந்து இந்த அகெயின் ஆஸ் யூஷுவல் 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடலாம். நம்ம மார்னிங் ஒன்றும் பெருசாக பார்க்க வேணாம். பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ்க்காக பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு 378 375 வரைக்கும்லாம் கூட 9:30 போல் போயிருக்கான். பட் அதுக்கப்புறம் அவன் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக புல்லிஷாக தான் இருந்துருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த 384 385 ரேஞ்சிலே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறதுனால வந்து இது கொஞ்சம் டிசிசிவான கொஞ்சம் டிஃபிகல்ட்டான என்ட்ரி தான் அது. பட் கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட் ஒரு 384 கீழே வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் செல்லிங்கான சிக்னலாக எடுத்துக்கலாம். ஆனால் இங்கேருந்து வந்து இன்னொரு 2 ரூபா கிட்ட நம்ம அலுமினியமில் கீழே இறங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சிக்னலாக இருக்கும் அது. ஸோ ஒரு 384, அதாவது இந்த 383.6 கடந்த ஒரு
ஒரு 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 to 4 ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் லோவாக இருக்குது. அதனால் நம்ம இதை ஒரு பாயிண்ட்டாக எடுத்து இந்த 384 கீழே வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு செல்லிங்கான சிக்னலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 60 பைசே வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் கொஞ்சம் டிப்பு கொடுப்பான். அதனால் வந்து அங்கே ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாம். ஸோ அலுமினியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 387.25 அங்கேருந்து மேபி ஒரு 10 பைசே 20 பைசே அந்த ஒரு சிக்னலாக வச்சுட்டு அந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ட்ரி எடுக்கலாம். பைக்கு ப்ராஃபிட் இருக்கும். இதே நீங்கள் செல்லிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 384 கீழே வந்தான் அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு 60 பைசே செல்லிங் சைடில் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் அலுமினியம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே நம்ம வந்து காப்பருக்கு போயிடலாம். ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து உங்களுக்கு நல்ல டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டேஷ்போர்டில் பார்க்கும்போது ஒரு 10 ருபீஸ் வந்து க்ரீனில் காமிக்குது, ப்ராஃபிட்டர் மாதிரி தெரியும். 10 ருபீஸ் வந்து மேலே போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. பட் நீங்கள் அதே ஒரு டே வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் கேண்டில் தான் காமிப்பான். ஸோ அங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மார்னிங் வந்து நல்லா புல்லிஷில் இருந்தான். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் ஹை பார்த்திங்கன்னா ஒரு 1431 வரைக்கும் போயிருக்கான். அவன் 31 வரைக்கும் போனவன் இப்போ 17ல் நிற்கிறான். 1431 போனவன் இப்போ 1417ல் நிற்கிறான் மார்க்கெட்டு. 15 மினிட்ஸ் கேண்டில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே பாருங்கள் 9:15 கூட வந்து 1427 வரைக்கும் நின்றுருக்கான். ஸோ அங்கேயே அவன் நமக்கு டிப்பு தான் கொடுத்துருக்கான். டிப்பு கொடுத்தவன் ஒன்றும் பெருசாக மேலேயும் ஏறல. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு, திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிருக்காங்க, திரும்ப அங்கே உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் காமிச்சு திரும்ப மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ அது ஒரு ஆசிலேஷன்லேயே தான் போயிட்டுருக்கே தவிர வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப பெருசாக பையிங் சைட்லையும் போகலை, செல்லிங் சைட்லையும் போகலை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்றைக்கி காப்பரில் வந்து உங்களுக்கு என்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க கரண்ட் நம்பர்ஸ்லேருந்து மேபி ஒரு 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 4 ரூபா 5 ரூபா மேலே போச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் பையிங் சைடில் வந்துருச்சா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1424க்குலாம் மேலே போயிட்டு கீழே இறங்கியிருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து 4 ரூபா 5 ரூபாவுமே இந்த இடத்துல ரிஸ்க்காக தான் தெரியுது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இதை வந்து ஒரு என்ட்ரியாக எடுத்துக்கலாம். இந்த 1424 வந்து என்ட்ரியாக எடுத்துக்கலாம். ஸோ 1424க்கு மேலே போச்சு அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ட்ரி கிடைச்ச மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் செல்லிங் சைடில் நம்ம என்ன லோவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம லோ பார்த்திங்கன்னா 1414 வந்து லோவாக இருக்குது, அது 1415. ஸோ அங்கே நம்ம ஒரு நம்ம ஒரு லைன் போட்டு வச்சுட்டு நம்ம அதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 20 பைசா 30 பைசா இல்லை ஒரு 50 பைசா மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு செல்லிங்கான சிக்னலாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பையிங் சைடுக்கு நம்ம இது ஒரு 1425 இதுவாக வச்சுக்கலாம், பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறதுக்கு கீழே வர்றதுக்கு மேபி ஒரு 1414 வச்சுக்கலாம். அதை நம்ம ஒரு என்ட்ரியாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து கீழே போச்சுன்னா நம்ம ஒரு ஷார்ட் என்ட்ரி ஒரு செல்லை பண்ணிட்டு நம்ம ஒரு ரூபா ப்ராஃபிட் 1 ரூபா டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து பை பண்ணிட்டா கூட உங்களுக்கு 1 ரூபிக்கே காப்பருக்கு பார்த்திங்கன்னா 2500 கிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு என்ட்ரி தான் அது. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு நம்ம பேசிகிட்டு இருந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஏன்னா மார்னிங்கில் கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருந்தவன் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் 4 நினைக்கிறேன் கொஞ்சம் டிப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மேலே இருக்கான். மேபி உங்களுக்கு அந்த ப்ளஸ் ப்ராஃபிட் அந்த க்ரீன் சைடில் பார்த்திங்கன்னா 1.9 கிட்ட தான் காமிக்குது. பட் ஆனால் ஆக்சுவலாக இட் இஸ் மோர் தென் 1.9. இப்போ பாருங்கள் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த டைம்லேயே வந்து 292லேருந்து 295 வரைக்கும் மேலே போயிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 ருபீஸ் மேலே போயிருக்கான். இது ஒரு நல்ல பையிங் சிக்னலாக எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைம்லேயே இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் மேலே போயிருக்கு, அப்படியே கீழே வந்துருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆஃப்டர் 3-4 o'clockலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா டிப்பு கொடுத்தான். டிப்பு கொடுத்த இப்போ ஈவினிங் செஷன் யூஎஸ் செஷனில் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுனால வந்து இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பையிங்கான சிக்னல் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கீழே வரட்டும். 295 இருக்கிறவங்க மேபி ஒரு 290 கிட்டே வரட்டும். ஸோ 290 கிட்டே வந்தான் அப்படின்னா ஏன்னா அவன் 290 மார்க்கை ஒன்றும் பெருசாக பிரேக் பண்ணல அவன். அதனால் 290 மார்க்கை பிரேக் பண்ணட்டும். 290 மார்க்கை பிரேக் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு
நம்ம என்ட்ரி எடுக்கலாம் செல்லிங் சைடு. ஸோ பையிங் சைடுக்கு ஒரு 295 to 96 கிராஸ் பண்ணட்டும். கண்டிப்பாக அவன் கிராஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் இப்போவே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். செல்லிங் சைடுக்கு ஒரு 290 கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாருங்களேன், நம்ம பேசிகிட்டு இருக்கிற கேப்ல 295.1 தான் பார்த்தோம். சாரி. ஸோ இப்போ பாருங்கள் 295.5 கிட்டே வந்து அவன் ஹை போயிருக்கான், மேபி 6 போயிட்டான். ஸோ இன்னும் நல்லா நிறையா வருவான். ஸோ இப்போ நல்ல என்ட்ரி எடுத்தோன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிங்க்கும் கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான். உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன தான் பாசிட்டிவில் காமிச்சாலும் $2 பாசிட்டிவ்னு காமிச்சாலும் உங்களுக்கு இது வந்து பெருசாக ஒன்றும் மூமெண்ட்டே கிடையாது. ஜிங்க்கில் மேலே கீழே அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கான். நேச்சுரல் கேஸ் நம்ம எதிர்பார்த்த 296 வந்துட்டான். ஸோ 296 வந்துட்டான் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்ப்போம், நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரல் கேஸில் ஒரு ₹1 ஒரு 1.5 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே அவன் 297 கிராஸ் பண்ணுறானான்னு பார்ப்போம். கிராஸ் பண்ணால் அப்படின்னா நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் கரெக்டு அப்படிங்கிறது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் வந்து 296 கிராஸ் பண்ணான்னா ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அவன் 296 கிராஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கூட 295.9 இருக்குது. நீங்கள் 296 என்ட்ரி எடுக்கிறதா வச்சுப்போம். நீங்கள் 296 என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 297 கிராஸ் பண்ணுவான். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். பார்ப்போம் நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தூரம் மேலே போகிறான் இல்லை கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். எஸ், கம்மிங் பேக் டு ஜிங்க் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜிங்கோட 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்களேன். நீங்கள் மார்னிங் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான், அப்புறம் திரும்ப ஈவினிங், அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் செஷனில் மேலே ஏற்றிருக்கான், திரும்ப ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கியிருக்கான். அப்புறம் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் மேலே தான் போயிருக்குது. உங்களுக்கு இப்போ ஒரு 6 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போன மாதிரி தான் இருக்கான் அவன். ஸோ ஜிங்க்லேயே ஒன்றும் பெருசாக மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்த ஹையை பிரேக் அவுட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஹையை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும்னு பார்த்துக்கலாம். ஸோ ஹை எந்த இடத்துல இருக்குன்னா 363.7 இருக்குது. ஸோ 364 கிட்டே வரட்டுமே. 364 கிட்டே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே புல்லிஷாக போகும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாம். ஒரு சிக்னலாக எடுத்துகிட்டு நம்ம பண்ணலாம். கீழே வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லோ வந்து உங்களுக்கு 359.8 கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை தாண்டி கீழே இறங்குவான் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஒருவேளை அவன் செல்லிங் சைடில் வந்தான் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு பயஸோட ப்ரெஷர் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னா, உங்களுக்கு செல்லர் சைடில் ப்ரெஷர் இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே வரும். அதனால் நம்ம இந்த லோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி டேட்டுக்கான என்ட்ரி. இது வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஷார்ட்டாக நீங்கள் என்ட்ரி உள்ளே போயிட்டு என்ட்ரி வெளில வந்துடலாம். அதுக்கான இது தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேச்சுரல் கேஸ் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு 296 வந்து என்ட்ரி எடுக்க சொன்னேன். 297 போவான்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹை 297 அடிச்சிருக்கான். பட் எஸ், அவன் இன்னும் 297 கிராஸ் பண்ணலை. பட் கண்டிப்பாக அவன் கிராஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ 296 போனவன் 297 வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்ப கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். பட் கண்டிப்பாக அவன் திரும்ப மேலே ஏற்றுவான். ஏன்னா அந்த மார்க்கெட் 295 மார்க்கெட் 296 மார்க் அடித்ததுனால வந்து அவன் கண்டிப்பாக மேலே போவான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அவன் மேலே போவான். நம்ம லைவாகவே பார்த்துடலாம். அவன் 297 தாண்டி மேலே போகிறது நம்ம பார்த்துடலாம். பார்ப்போம். இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். அதுக்குள்ளே இது மேலே போகுதா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, கடைசியாக வந்து க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அலுமினியம் மாதிரியே தான் க்ரூட் ஆயிலும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 டேஸாக வந்து மார்க்கெட் நல்லாவே வந்து பூஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 11th அன்றைக்கும் எஸ் மேலே போனால் பட் திரும்ப கீழே இறங்கினா. பட் நேற்று வந்து நல்லாவே மார்க்கெட் ப்ராஃபிட்டில் போச்சு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் கொஞ்சம் டிப்பு கொடுத்தான். கொஞ்சம் couple of hours பேக் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டிப்பு கொடுத்தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஆஃப்டர் 4:30 அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கினான். டில் 5 o'clock வரைக்கும் கீழே 5:30 வரைக்கும் கீழே இறங்கினான். அதுக்கப்புறமா தான் திரும்ப கொஞ்சம் பயர்ஸோட ப்ரெஷரில் வந்து மார்க்கெட் மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இதோட ப்ரெடிக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகணும்னு தான் தோணுது எனக்கு. என்ன தான் அவன் இப்போ கரண்ட் ஹையில் இருந்தாலும் வந்து 9494, அதாவது கிட்டத்தட்ட 9500 கிட்ட அவன் பிரேக் அவுட் அடிச்சிருக்கான், மேலே போயிருக்கான். பட் எனக்கு தெரிஞ்சு அது கூட நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட்டாக எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னும் ஒரு மேபி இன்னொரு $50 இல்லை ஒரு $100 கிட்ட அவன் மேலே போனான் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அது ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மற்றது பார்த்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஹை நம்ம பார்க்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ நம்ம இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
இன்னொரு 9475 இருக்கு. ஆனால் இன்னொரு நூறுரூவா வரட்டுமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9580 அந்த மாதிரி அந்த லெவலில் வந்தான் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ராஃபிட் சிக்னலாக இருக்கும். அது நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பையிங் என்ட்ரி எடுக்கலாம். செல்லிங் சைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே டிப் இருக்கிறதுனால வந்து ஒரு 9300 கிட்ட வரட்டுமே அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ 9300 கிட்ட கீழே வந்தான் அப்படின்னா நம்ம அப்போ அதை ஒரு செல்லிங் சைடாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 10-20 இல்லை ஒரு 30 ருபீஸ் கிட்ட நம்ம ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம். மினிமம் ப்ராஃபிட்டு. நான் எப்போவுமே வந்து லார்ஜ் டிஃப்ரென்ஸில் நான் கண்டிப்பாக ப்ராஃபிட் வைக்க மாட்டேன். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்னதாக என்ட்ரி, ஒரு ஷார்ட் என்ட்ரி, டக்குன்னு உள்ளே போனோமா, மார்க்கெட்டில் செல்லிங் சைடோ பையிங் சைடோ உள்ளே என்ட்ரி கொடுத்தோமா, வித்தின் 30 மினிட்ஸ் 1 ஹவரில் நம்மளால் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துட்டு டக்குன்னு வெளில வந்துடுறது தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியாக நான் யூஸ் பண்ணி இவ்வளோ நாளாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக என்னோடய மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம பேசிட்டு இருந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மார்க்கெட் 296 கிராஸ் பண்ணான்னா அந்த ஒரு 1.5 ருபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் 296 என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 1.5 ருபீஸ் ப்ராஃபிட் பார்க்கலான்னு நான் சொன்னது வித்தின் 5 மினிட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் ஸ்ட்ராட்டஜி. 296 உள்ள என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா 297.5 297.8 வந்துட்டான் பாருங்கள் மார்க்கெட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்த 1.5 ருபீஸ் நீங்கள் எக்ஸாக்டாக அந்த இதில் உள்ளே போயிட்டு வெளில வந்திருந்தீங்க அப்படின்னா, பையிங் சைடில் உள்ளே போயிட்டு செல்லிங் சைடில் வெளில வந்திருந்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வீடியோ லைவாக நான் போடாததுனால, ரெக்கார்ட் பண்ணி போடுறதுனால உங்களால் இந்த என்ட்ரி எடுத்துருக்க முடியாது. பட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது நம்ம எந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அது லைவாகவே நம்ம சொன்ன ப்ரைஸை தாண்டி நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸும் ரீச் பண்ணி அதையும் தாண்டி அவன் மேலே போயிட்டுருக்கான். ஸோ இது ஒன்று. நம்ம க்ரூட் ஆயில் சொன்ன மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆகட்டும். அப்படி ஒரு வேளை கீழே வரதா இருந்தால் நம்ம ஒரு 9300 கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு செல்லிங் சைடில் என்ட்ரி எடுத்து உள்ளே என்ட்ரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் டீட்டெயில்டு வீடியோ ஆஃப் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் இருக்க பேஸ் மெட்டல்ஸ், எனர்ஜி அண்ட் ஆயில் செக்மெண்ட்ஸில் இருக்கிறதுக்கான இது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் அதை பேஸ் பண்ணி ப்ராப்பரான சிக்னல்ஸை ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக எடுத்து உங்களோட அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிக்னல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டபுளாக எக்ஸிட்டில் வெளில வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அது எனக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போது சொல்கிற மாதிரி தான் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம நிறையா பேசுவோம். நம்ம நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ், பிரேக் அவுட் செஷன்ஸ் எங்கே கிடைக்கும், எங்கே நம்ம வெயிட் பண்ணலாம், எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம டெஃபினட்டாக பார்ப்போம் நம்ம. அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். Friends, thank you and have a nice trading day.